வணக்கம் ப்ரோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராக்காலி சூப் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன், கார்லிக், சில்லி கறி, மஷ்ரூம் டவுலாக வெட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னிக்கே வந்து ப்ராக்காலியை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சால்ட் போட்டு சோக் பண்ண வச்சுட்டேன் ஒரு சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டவ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தொப்பும் தகவும் சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தவை. ஸோ பண்ணிட்டு நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டோடனே நம்ம எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். ஸோ தட் துளசாக சூப்பில் போட்டால் ரொம்ப லெம்போட்டாக இருக்கும். எனக்கு கிராஸாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இது டோட்டலி அப் டு யூலா, நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அப்படி சமைக்கலாம். இது என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப ஃபேவரட். எப்போயுமே அம்மா தான் செஞ்சு தருவாங்க. நான் பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு வந்தனால ஒய் நாட் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன். ஸோ ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. நம்ம ஒரு சைட் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச கார்லிக், சில்லி கறி, மஷ்ரூம்லாம் போட்டு அதே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆக்சுவலி பத்தலை, கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பொரிச்ச தவையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ, எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கான ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஸ் திரம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து மஷ்ரூம் சாய் சாஸ் தான் ஆட் பண்ணுறேன். குறவை ஆட் பண்ணுங்கள், கூட போயிடுச்சுன்னா ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அப்படி பத்தாட்டி கூட நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் வெட்டி வச்ச சோக் பண்ணி வச்சுருந்தேன் ப்ராக்காலியை வந்து நல்லா வடிகட்டிட்டு போட்டுட்டேன் சூப்பில். ஸோ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஸோ நல்லா வெந்துட்டோன்னே வேவுது பாருங்கள், அந்த பபிள்லாம் வருது. இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், சூப் தண்ணியாக இருக்கிறதுனால தொப்பும் ஜோகம் வந்து நல்லா கரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ தட் இன்னும் கெட்டியாகவும் சூப் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அப்புறம் எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் உரப்புக்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராக்காலி சூப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ பாய்ச்ச ஜாமான்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் பாய்ச்ச மங்கு கோழியோ கழுவி வச்சுட்டேன்.